எம்எஸ் வேர்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டையோ, இல்ல குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டையோ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணோம்னா, இங்க நமக்கு டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. ஒன்ஸ் நம்ம டிரான்ஸ்லேட் கிளிக் பண்ண உடனே ரைட் சைடுல டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நாம செலக்ட் பண்ண லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிரும். அண்ட் கீழேயும் பார்த்தோம்னா, என்ன லாங்குவேஜுக்கு செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த டிராப் டவுன்ல இருந்து நாம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நாம செலக்ட் பண்ண உடனே அந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா பக்காவா நடந்து முடிஞ்சிருக்கும். இந்த ரிசல்ட் நமக்கு டாக்குமெண்ட்ல இன்சர்ட் பண்ணணுங்கிற பட்சத்துல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்ட ஓவர் ரைட் பண்ணி தேவைங்கிற பட்சத்துல டைரக்ட்டா நம்ம இன்சர்ட் குடுக்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நியூ டெக்ஸ்ட் ஏரியா, ஐ மீன் ஒரு நியூ லைன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் குடுக்கலாம். சில நேரத்துல இன்சர்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இங்கிருந்து மேனுவலா நாம செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணி அண்ட் கண்ட்ரோல் வி குடுத்து நாம பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே டிரான்ஸ்லேட்டர்ல ஹோல் டாக்குமெண்ட்டையும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. டாக்குமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஃப்ரம் ஆட்டோ டிடெக்ட்ல இருக்கு. தேவையான லாங்குவேஜ் வேணும்னா நீங்க செட் பண்ணலாம். டு தமிழ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை ஆஸ் யூஷுவல் செட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் கொடுத்தா போதும். புது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த டாக்குமெண்ட்டை நீங்க மறுபடியும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ப்ராப்பரா சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆப்ஷன் நீங்க ரைட் கிளிக் பண்ணியும் தாராளமா என்ன பண்ணலாம், டிரான்ஸ்லேட் ஆப்ஷனை பார்க்கலாம். இல்லைனா ஜஸ்ட் நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவ்யூ டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே லாங்குவேஜ் இருக்குது. சேம் டிரான்ஸ்லேஷனை இங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய முடியும்.